அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு அதிசூட்சமமான சின்முத்திரையை பற்றியான ஒரு பதிவு. இதுக்கு நம்மளுடைய புராணங்களில் தக்ஷணாமூர்த்தி ரிஷிகளுக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்காக தக்ஷணாமூர்த்தி ஆலம் விருட்சத்துக்கு அடியில் தெற்கு முகமாக அமர்ந்து அந்த சின்முத்திரையை அழகாக பிடிச்சிருப்பாரு. அதில் நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இது மூணுத்தையும் உயர்த்தி பிடிச்சிருப்பாங்க. தக்ஷணாமூர்த்திய வடக்கு நோக்கின மாதிரி 4 ரிஷிகள் உட்கார்ந்துருப்பாங்க. சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர். இவங்க அவரை பார்த்த மாதிரி 1000 வருடங்களா இந்த உட்கார்ந்த நிலையிலேயே மௌனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. கற்காமல் கற்கும் வித்தைய இந்த சின்முத்ரா கத்து கொடுத்துடுது. இவங்க யாருமே பேசவே இல்லை. நான் பல 1000 ஆண்டுகள் கழிச்சு 4 சீடர்களும் ஏதோ ஒன்றத்தை கத்துக்கின மாதிரி பாவிச்சு எழுந்து போயிடுறாங்க. இதுதான் இவங்களுடைய சூட்சமமான கதை. இது எதில் அவங்களுக்கு இது நிகழுது அப்படின்னா, இந்த சின்முத்ரா. இந்த சின்முத்ரா தான் கற்காமல் கற்கும் மௌனத்தின் தீட்சைன்னு சொல்றாங்க. இந்த மௌனத்தின் தீட்சை நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கண்மம், சுண்டு விரல் மாயை. இந்த மூணுத்தையும் விட்டாதான் ஞானம் மனிதனுக்கு கிடைக்கும்ன்றத சூட்சமமா விளக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. பெருவிரலோட முதல் அங்குலம் சகஸ்ர தலத்தை குறிக்குது. ஆள்காட்டி விரல் முனை மூலப்பகுதியை குறிக்கிறதா அக்குபஞ்சர் இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அறிவும் சகஸ்ர தலத்துல இணையும் போது ஞானம் பிறக்குது. இந்த 2 விரல்கள் இணையும் போது ஒருத்தன் சாதாரண மனிதரா இருக்கிறவன் ஞானம் அடைந்த பெரிய ஒரு மகானா ஆகிறான். இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது இறையருள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேரும்போது நம்ம மனமானது நேரடியா பிரபஞ்ச மனத்தோட தொடர்பு கொள்ளுது. இந்த சின்முத்திரை தான் எல்லா ஞானிகளும் இத பிடிச்சி பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பிரபஞ்ச ரகசியமே இந்த சின்முத்ரால அடங்கியிருக்கு. இப்பொழுது நம்ம சின்முத்திரை தியானம் செய்வோம். ஒரு அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துங்க. அங்க ஒரு வலது கை ஆள்காட்டி விரல், வலது கை பெருவிரல், இது ரெண்டுத்தையும் ஒரு வட்டமா கையில பிடிச்சுக்குங்க. நீங்க இந்த சமயத்துல நீங்க படுத்துக்கும் செய்யலாம், உட்கார்ந்தும் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிமிர்ந்த நிலையில உட்கார்ந்துங்க. இந்த உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய கவனம் உங்களுடைய சுவாசத்து மேல இருக்கட்டும். 2 கைகள் அழகான ஒரு வட்ட வடிவில் சின்முத்ராவை பிடிச்சிருக்கு. கண்களை மூடிக்கொண்டு மனதுக்குள்ள ஒவ்வொரு முறையும் இந்த கைகள் இந்த சின்முத்திரையில பிடிக்கும் போது நான் சுலபமாக மனதை ஒரு நிலையில் ஒருமுகப்படுத்தி என்னால நிற்க முடியும்ன்றத மனதில் நினைச்சுக்கீங்க. இந்த நிலையில என் மனதுல வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நான் இந்த பிரபஞ்ச சக்திகள் என்கிட்ட பேசுறதா நான் நினைக்கிறேன். உங்களுடைய உடலும் மனமும் ரொம்ப தளர்வடையுது. உங்களுடைய மனம் ரொம்ப லேசாகுது. நீங்க ஆனந்தமா இருக்கீங்க. அப்படியே மெதுவாக உங்களுடைய 2 கைகள்லையும் அந்த முத்திரை அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுக்க உங்க சுவாசத்து மேல இருக்கட்டும். நீங்க உள்முகமாக திரும்புறதா உணருங்க. நீங்க உள்முகமா பயணம் செய்றீங்க. இந்த உங்களுடைய உள்மனம் சொல்வதை கேளுங்க. பேசுங்க. என்ன சொல்லுதுன்னு அமைதியா பாருங்க.
மெதுவாக கண்களை திறங்கள். 2 கைகளையும் நன்றாக தேய்த்து முகம், உடல், கை கால்களை தேய்த்து மெதுவாக கண்களை திறங்கள். 7 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த தியானத்தை செய்து வரவும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சின்முத்ராவை பிடித்து மனதை செம்மையாகவும் மனதை லேசாகவும் வைத்துக்கொள்ள இது பெரிதும் உதவும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.